கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 5ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நான் வந்துட்டு உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ கவலைப்படாத, ரேவதி கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அம்மா நீ நினைக்கிற மாதிரி ரேவதி சாதாரண ஆள் கிடையாதுமா, அவ 6 புடவைய வச்சுக்கிட்டு உங்களை நேர்ல பார்த்துதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நான் சாமி கும்புறதுக்கு பக்கத்து ஊருக்கு வந்தேன்ப்பா, அதனால நீ கவலைப்படாத, நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வந்துக்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா கார்த்தி காருக்குள்ள ஏற அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, அதான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன இப்படி பேசுற, நீ தானே சொன்ன இப்ப உன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, அதை நான் பேசி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே காரை விட்டு இறங்கினேன், இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, ஆமால்ல சொன்னல, அவனுக்கு ஏதோ சின்ன பிரச்சனையா, அது சரியாயிட்டு, இனிமே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, உண்மையாவே நீ அதுக்கு தான் கீழே இறங்குனியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இறங்குனங்க, இப்ப என்னப்ப நீங்க என் அம்மாவை பார்க்கணும் அவ்வளவுதானே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இல்ல நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், கார்ல ஏறினதுல இருந்து நீ பதட்டமாவே இருக்க, என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படியா தெரியுது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, சரி உங்க அம்மா வீடு அப்படி எங்கதான் இருக்கு, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப தூரமா போய்கிட்டே தான் இருக்க, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல இல்ல எங்க அம்மா இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, அதான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது கூட உனக்கு சுத்தமா தெரியவே இல்லை, இப்படிதான் உங்க அம்மாவை பாத்துக்கிற லட்சணமா அப்படின்னு கேட்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் எங்க அம்மாவை பார்க்கணும்னு சொன்னீங்க, உடனே எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேட முடியுமா, எங்க அம்மா எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாங்க, இப்படி பொசுக்குன்னு எங்க அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா எப்படி நான் டக்குன்னு எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, சரி உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கால் பண்ணியாவது கேளு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி நான் கேக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் அபிராமி நேரா கூட்டத்துல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது நேரா கார்த்திக்கு லொகேஷன் அனுப்புறாங்க, ரேஷன் கடையில இருந்துகிட்டு. அப்ப கார்த்தி நேரா லொகேஷனை வாங்கிக்கிட்டு ரேவதி கிட்ட, அப்பாடா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இவ்வளவு நேரம் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னேன், இப்ப தெரியுதுன்னு சொல்ற, ஒரே சந்தேகமா இருக்கே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, நீ எங்க அம்மாவை தானே பார்க்கணும், கூட்டிட்டு போறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா காரை கொண்டுட்டு போய் ரேஷன் கடையிட்ட நிப்பாட்டுறாங்க. ரேவதி கேக்குறாங்க, என்ன டிரைவர் ரேஷன் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எங்க அம்மா இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, ரேஷன் கடையில உங்க அம்மா இருக்காங்களா, என்ன அங்க வேலை பாக்குறாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, வாமா பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அங்க அபிராமி வரிசையில நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி நேரா அபிராமி கிட்ட போயிட்டு, ஆண்டி இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, ரேஷன் கடையில அரிசி வாங்க வந்தம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்கதான் அரிசி வாங்கி சாப்பிடுறீங்களா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாம்மா, என்ன மாதிரி ஏழ்மையான உள்ள ஆட்களுக்கு இதுதாம்மா நல்ல சாப்பாடு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க, உங்க பையன் உங்களை ஒழுங்காவே பாத்துக்கிறது இல்லையா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, என் பையன் என்னை நல்லாதாம்மா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதிய, சரிம்மா உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அபிராமியை பார்க்க. அபிராமி கேக்குறாங்க, என்னம்மா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து, அம்மா அன்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுது அழுக்கான புடவையை கட்டிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் இப்ப கூட அழுக்கான புடவையை தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சு, அதான் எங்க வீட்டுக்கு நாங்க புடவை எடுக்கிறதுக்காக ஆளை வர சொன்னோம், அப்ப உங்க ஞாபகம் வந்துச்சு, அதாம்மா உங்களுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுக்கலாம்ட்டு நான் யோசிச்சேன், அதான் உங்க பிள்ளைக்கு பிடிச்ச புடவை தான் இந்தாங்க அப்படின்னு சொல்ல. அபிராமி நேரா ரேவதியை பார்த்துட்டு, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா இவங்க கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா,
நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி நேரா அபிராமியை பார்த்து, உங்களை பார்த்தா யாரோ எவரோன்னு எனக்கு பேச தோணல, உங்களை பார்த்தா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு. அப்ப அபிராமி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நீ என்னோட அண்ணன் பொண்ணுங்கம்மா, அதாம்மா உன் மனசுல அப்படி தோணுது அப்படின்னு. ரேவதி அப்படி சொன்னதோட கார்த்திக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, புடவை கொடுத்தாச்சுல்ல, வாங்க போகலாம், உங்க அம்மா உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா கிட்ட நான் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கிறேன், செத்த நேரம் ஆன்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு வரேன், வாங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை கூப்பிட, அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா, ரேஷன் கடையில கூட்டம் இருந்துகிட்டே இருக்குமா, நான் டக்குன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்ல, அப்புறம் அரிசி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இனிமே அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ அதை போட்டு கொடுத்துட்றோம், உங்க புள்ள உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு, இனிமே நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நல்ல புடவை நல்ல சாப்பாடெல்லாம் ஆக்கி கொடுக்க சொல்றேன், நீங்க பெசாப்ல எங்க வீட்டுக்கே வந்துருங்களே அப்படின்னு. அப்ப அபிராமிக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா ரீவ் எப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா, வரக்கூடிய சூழ்நிலை வரும், அப்ப நான் வரேன், ஆனா இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு வரலம்மா, நான் அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு போறேம்மா, எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு. உடனே ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பார்த்துட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ரேவதி நேரா அபிராமியை பார்த்து, அம்மா நீங்க வீட்டுக்கு தானமா போறீங்க, வாங்கல உங்களை நான் டிரா பண்றேன் அப்படின்னு. அபிராமிக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப அபிராமி சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அரிசி வாங்கிட்டு வரத்துக்கு, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு. அப்ப ரேவதியும் சரி, எங்க அம்மாவும் இப்ப நான் எங்க போயிருக்கேன்னு தெரியாம கோவப்படுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி கார்த்தியை பார்த்துட்டு டிரைவர் போகலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அபிராமி நேரா ரேவதியை பார்த்துட்டு, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, குணத்துலயும் ரொம்ப நல்ல குணமா இருக்கா, பெசாப்ல இந்த பொண்ணையே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, தீபா இறந்த பிறகு கார்த்தியோட வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் சாமுண்டீஸ்வரியோட பிரச்சனை முடிஞ்சதோட சாமுண்டீஸ்வரி கிட்ட அவ பொண்ண நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்கணும் அப்படின்னு அபிராமி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, எங்க அம்மாவை பார்த்தாச்சுல, இப்ப கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல காரு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப காரு போயிட்டு இருக்கும் பொழுது ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, ஏன் உங்க அம்மாவை நீ இந்த நிலைமையில வச்சிருக்க, உங்க அம்மாவை பார்த்தா இறக்கமாவே இல்லையா, எனக்கே உங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, குணத்திலேயே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஆனா உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டியா, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருங்க, உங்க அம்மா பத்தி எல்லாம் நீங்க பேச வேணாம், எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணுமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, உங்க அம்மாவை நீ பாத்துக்கிட்ட லட்சணத்தை தான் பாக்குறேனே, உங்க அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திட்ட, கார்த்தி சொல்றாரு, சரிப்பா சரிப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட 3 பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க, ஆனா ரேவதியை காணோம். சாமுண்டீஸ்வரி நேரா துர்காவை பார்த்து, துர்கா எங்க ரேவதி அப்படின்னு சொல்ல, துர்கா சொல்றாங்க, அம்மா அந்த டிரைவர் இருக்கான அவன் கூட போயிட்டாமா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு, என்ன கேட்காம எதுக்கு ரேவதி டிரைவர் கூட போறா அப்படின்னு. அப்ப மயில் வாங்கன சொல்றாரு, அந்த டிரைவரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள ரீசெண்டா கோயில்ல ரேவதி பார்த்திருக்கா, ஏதோ அழுக்கு புடவை கட்டி இருந்தாங்களாம், அதனால அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நேத்து சவுளி கடைக்காரன் வந்தான், அவங்கிட்ட இருந்து ஒரு 6 புடவை வாங்கிட்டு அந்த டிரைவரோட அம்மாவை பார்க்க போயிட்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த ரேவதி ஏன் தான் இப்படி இருக்கா, முன்ன பின்ன தெரியாதவங்கள போய் சந்திக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னு, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்காங்க. அப்ப கார் வந்து வாசல்ல நிக்குது. அப்ப ரேவதி வரும் பொழுது சாமுண்டீஸ்வரி கோவமா இருக்கிறத ரேவதி பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இங்க வா அப்படின்னு சொல்ல, ரேவதி போயிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தெரியாதவங்கள போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு, என்ன மீறி நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா டிரைவரோட அம்மாவதாம்மா பார்த்துட்டு வந்தேன், அவங்க பார்க்கவே ரொம்ப ஏழையா இருக்காங்கம்மா, இந்த கார்த்தி இருக்கான்னு அவங்க அம்மாவை சுத்தமா பார்த்துக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆம்பளைங்கனால இப்படிதான் இருப்பானுங்க போல, ஏ டிரைவர், என்ன உங்க அம்மா ஒழுங்கா கவனிக்க மாட்டியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல இல்ல, எங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் பயந்த சுபாவம், அதான் அவங்கள நான் வந்துட்டு அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல புடவை கூட இல்ல, அழுக்கு புடவையை கொடுத்துட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்துட்டு, இங்க பாரு டிரைவர், நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, இங்க ஏதாவது உங்க அம்மாவுக்கு நல்ல வேலை போட்டு தர முடிஞ்சா போட்டு தரேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ போச்சு, இந்த ரேவதி வாயை மூடிட்டே இருக்க மாட்டா போல, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டா, நான் எப்படி வந்துட்டு இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, டிரைவர் உன்கிட்ட தான் எங்க அம்மா சொல்றாங்க, நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வரியா அப்படின்னு.
கார்த்தியும் கூட்டிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, இந்த மாதிரி புது புது ஆளையெல்லாம் சந்திக்க போக கூடாது, நமக்கு விரோதிங்க நிறைய இருக்காங்க, பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, டிரைவர் கூட தானே போனேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே டிரைவர் கூட போறதா இருந்தாலும் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணும் அப்படின்னு. ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப துர்கா நினைக்கிறாங்க, இந்த டிரைவரோட அம்மாவை நம்ம கரெக்ட் பண்ணா கார்த்தியோட மனசுல இடம் பிடிக்கலாம் போலயே அப்படின்னு துர்கா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா அவங்க அம்மா அபிராமிக்கு கால் பண்றாங்க. அபிராமி போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி, ஏன் மருமக ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு கார்த்தி கேக்குறாரு. என்னம்மா மருமகன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, அவ மருமகள்லாம் இல்ல, அவ பேயி, அவளாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா தப்பாவே தோணல, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னம்மா புதுசா ரேவதிக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, உங்க அண்ணன் பொண்ணுங்கனால சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்லப்பா, இந்த ரேவதி பொண்ணு இவ்வளவு நல்ல பொண்ணா இருப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், கடைசியில இப்படி ஆகிருச்சேப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா என்னம்மா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்லப்பா, தீபா இறந்த பிறகு உனக்கு உன் வாழ்க்கையில யாருமே வரல இல்ல, நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா தீபா இறந்ததே என்னால தாங்கிக்க முடியல, என்னால எப்படிம்மா அடுத்த கல்யாணம் பண்ணிக்க முடியும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். அப்ப அபிராமி நினைக்கிறாங்க, ரேவதி மட்டும் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேவதியோட வாழ்க்கையே நல்லா இருக்கும், அவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபிராமி நேரா அவங்க அப்பா ராஜமாணிக்கத்தை பார்க்க போறாங்க. வீட்டுல பரமேஸ்வரி இருக்காங்க. அப்ப அபிராமி நேரா பரமேஸ்வரியை போய் பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி நேரா அபிராமியை பார்த்து வாமா அபிராமி அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, அம்மா நான் இன்னைக்கு என்னோட அண்ணன் பொண்ணுங்களை பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரிக்கு இல்ல சந்தோஷம். என்னம்மா சொல்ற, என் பேத்திகளை பாத்தியா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாம்மா, ரேவதி இருக்கால, அவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காம்மா, நான் இது மாதிரி ரேவதிக்கு நான் தான் அவ அத்தைன்னு தெரியாது, நான் வந்துட்டு ஏல வேஷம் போட்டுக்கிட்டு அங்க கார்த்தி டிரைவரா இருக்கான்னு அவனோட அம்மா அப்படின்ட்டு போனேன், நான் வந்துட்டு பழைய புடவை கட்டியிருக்கேன் அப்படின்னு நினைச்சு ரேவதி எனக்காக 6-7 புடவை எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்கா பாருங்க, எனக்கு அவளை என் மருமகளா ஆக்கணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல ரொம்ப கோவத்துல இருக்கா, இப்ப இந்த நேரத்துல கார்த்தி வேற அந்த வீட்டுக்கு போயிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சாலே எந்த நிலைமையில அந்த பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியல, அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்ல, நான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட அவ பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுன்னு நான் கேட்கதான் போறேன் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி அமைதியான ஆள் கிடையாது, அவ ஒரு திட்டம் போட்டா அதுல நம்ம பொழைக்கவே முடியாது, உனக்கு தெரியுமா, அந்த சிவனாண்டியோட அப்பனையும் கத்தியால குத்தி கொலை பண்ணவ, அதனால அவ கண்டிப்பா சும்மா விட மாட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி ஏன் மேல கோவப்பட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் எப்படியாவது வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய சாந்தப்படுத்தி அவ பொண்ணு ரேவதிய என் புள்ள கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, இதுக்கு கார்த்தி ஒத்துக்கணும்ல, கார்த்தி ஏற்கனவே ஒரு பெரிய இழப்ப சந்திச்சிருக்கான், இப்ப நீ திடீர்னு கல்யாணம் பண்ண சொன்னா அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, என் புள்ள என் பேச்சை மீற மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என் புள்ள என் பேச்சை கேட்பான் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏதோ நம்பிக்கையில பேசுற, ஆனா கார்த்தி மனம் மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அந்த நேரம் கார்த்தி வீட்டுக்கு வராரு. கார்த்தி வந்ததோட அபிராமி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, வாப்பா கார்த்தி, உன்னை பத்தி தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. கார்த்தி கேட்கறாரு, என்ன பத்தியா, என்னை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, நீ இங்க வந்ததுலேருந்து உன் நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே மாறி போச்சுப்பா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, சும்மாவா, கிராமத்துக்கு வந்திருந்தா அப்படியே கிராமத்து ஆளாவே கார்த்தி மாறிட்டான், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்ப அவரு செய்ய முடியாத வேலைகள் எல்லாத்தையுமே இப்ப கார்த்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, என் புள்ள எந்த விஷயத்துக்கு போனாலுமே வெற்றியோட தான் வருவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா கார்த்தி கிட்ட, ஏன்பா ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா
நீங்கள் ரேவதி கிட்டேருந்து புடவை வாங்குனீங்கல்ல, இப்போ ரேவதி வந்துட்டு நீங்கள் கட்டியிருக்கிற புடவைய பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. இப்போ நான் அவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. நீங்கள் ஈஸியாக ஏல வேஷம் போட்டு என் அம்மான்னு வந்து நின்றுட்டீங்க. இப்போ அதை சமாளிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நீ கவலைப்படாத, எப்போ எங்கே ரேவதியை சந்திக்கணும்னு சொல்லு, நான் சந்திக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அம்மா, நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இப்படி பேசுறீங்கன்னு தெரியும், ஆனால் தயவு செஞ்சு உங்களோட பிளானை நிப்பாட்டுங்க. எனக்கு தீபாவை என்றைக்குமே மறக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு ரேவதியை வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதோட அத்தை சாமுண்டீஸ்வரி இருக்காங்க பாரு, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் கதை காலி அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரியை சமாளிச்சிருவேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா, உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாதுமா, ஏன்னா உங்களை விட பயங்கரமான ஆளு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, என்னை பத்தி அவளுக்கு தெரியாதுல்ல, என் அண்ணனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இத்தனை நாளும் என் அண்ணனை அவ என்கிட்டேருந்து பிரிச்சு வச்சுட்டா, இதுக்கு மேலேயும் என் அண்ணனை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அம்மா, அவர் உங்க ஞாபகத்துல தான் இருக்காரு. அவர் எதுக்காக அப்படி இருக்காருன்னா இந்த குடும்பத்துக்காக தான். தாத்தா பண்ண ஒரு தவறால தான் மாமா வந்துட்டு அங்க போய் இருக்காரு. தாத்தா வந்துட்டு தப்பான நீதி கொடுத்துட்டாராம். அதனாலதான் அந்த ஈடுகட்டுறதுக்காக சாமுண்டீஸ்வரிய மாமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இத்தனை நாளும் மாமா அந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, என் புள்ள எங்களுக்காக தான் அங்க போய் இருக்கானா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா பாட்டி, மாமாவுக்கு அங்க இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா அவங்களோட 4 பொண்ணுங்களுக்காக தான் அவர் அங்க தங்கி இருக்காரு. 4 பொண்ணுங்களும் அவங்க அப்பா மேல அவ்வளவு பிரியமா இருக்காங்க. அதனாலதான் அவர் அந்த இடத்துல இருந்து இங்க வராம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க எல்லாரோட ஞாபகத்துலயும் தான் இருக்காரு. ஆனா அவரால் இங்க வர முடியல, அத்தைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால அப்படின்னு. இது கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, அவர் அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா முடிவெடுத்தா இருந்தாருன்னா இன்னரும் அவரோட தங்கச்சி இறந்திருக்க மாட்டா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா, ஆனா அது அந்த காலத்துல பண்ண தப்பு. அந்த தப்பை சரிப்படுத்துறதுக்கு இப்ப கண்டிப்பா முடியும். அத்தை மட்டும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்கன்னா நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்ப அபிராமி சொல்றாங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நீ ரேவதியை கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா, திரும்ப திரும்ப ரேவதின்னு பேசாதீங்க. எனக்கு வந்துட்டு தீபா தான் எப்பவுமே ஒய்ஃபு. தீபாவை மறந்து கண்டிப்பா என்னால ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்களுடைய ஆசையை மறந்துருங்க அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு. கார்த்தி இப்படி பேசுறத பார்த்துட்டு அபிராமி ரொம்ப கண் கலங்குறாங்க. என்னடா இது, கார்த்தி இப்படி பேசுறான், அப்ப இவன் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டானா அப்படின்னு அபிராமிக்கு வருத்தமா இருக்கு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, கண்டிப்பா ஒரு நாள் கார்த்தி மனசுலயும் காதல் மறுபடியும் வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.